சீனா மக்கள் தொகை கடும் சரிவை சந்தித்து வரும் நிலையில் மக்கள் தொகையை அதிகரிக்க கருத்தடை மருந்துகளின் பயன்பாடுகளை குறைக்க கூடுதல் வரிகளை விதித்து சீன அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1980ஆம் ஆண்டு ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ளும் கொள்கையை சீனா அறிவித்தவுடன் ஆண் குழந்தை பெற்றுக்கொள்வதில் பெண்கள் ஆர்வம் காட்டினர். இதனை அடுத்து ஆண்களுக்கு திருமணத்துக்கு பெண் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுகிறது. சிறு குடும்ப முறைக்கு மக்கள் பழகிவிட்டதும், வாழ்க்கை செலவு அதிகரித்ததும், திருமண வயது அதிகரித்ததால் குழந்தை பிறப்பு தள்ளி போனதும், குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயது பெண்கள் குறைவாக இருப்பதும் சீனாவின் மக்கள் தொகை சரிவடைய தொடங்கி இருப்பதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது. இதனால் ஒரே குழந்தைதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை கடந்த 2016ஆம் ஆண்டு சீனா கைவிட்டது. 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுமாறு வரி சலுகைகளையும் ஊக்கத்தொகையையும் கடந்த ஆண்டு அறிவித்தது. ஆனாலும் சீனாவின் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வரும் இந்நிலையில் சீனாவில் சரிந்து வரும் மக்கள் தொகை அதிகரிக்கும் ஒரு பகுதியாக ஆணுறைகள் மீதான வரியை சீனா அதிகரித்துள்ளது. மேலும் குழந்தைகள், முதியோர் பராமரிப்பு சேவைகள், திருமணம் தொடர்பான வணிகங்கள் மீதான மதிப்பு கூட்டு வரிகளையும் சீனா நீக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.